இப்போ நம்ம ஆதிநிலை அப்படின்னு பார்க்குற போது சுத்தவெளி, அதாவது ஒன்றுமில்லாத ஒன்று தான் ஆதியில் இருந்தது. இப்போது ஏதோ ஒரு காரணத்தால் அங்கே உள்ள ஆன்மாக்கள் அந்த இடத்த விட்டு நகர்த்தப்படுது. எங்கே நகர்த்துறாங்கன்னு பார்த்திங்கன்னா பூமிக்கு தான் நகர்த்துறாங்க. ஏன்னா அந்த பூமி தான் ஒரு இயக்கத்தை கொடுத்து தூய்மை செய்யக்கூடிய இடம் இந்த பூமி தான். அதனால தான் பூமிக்கு அனுப்பிட்டாங்க. அப்போது இறைநிலை என்ன பண்ணுதுன்னா, அந்த சுத்தவெளிங்கிறது எல்லாமே முன்னாடி நம்மக்கிட்ட இருந்தவங்க தானே. இப்போ அங்கே போயிட்டாங்க, அவங்க மீண்டும் நம்மகிட்டே வந்து சேரணுமே. அதுக்கு என்ன வழின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் முதல்ல இறைவனால் உருவாக்கப்பட்ட வேதங்கள். 4 வேதம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது அந்த வேதத்தை யார் எழுதுனது? இறைவன் தான் எழுதுனான். இறைவனுடைய லாங்குவேஜ் மக்களுக்கு எப்படி புரியும்? அதனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் உருவாகி அதுக்கு விவாதத்தில் போய் முடிஞ்சு அதை யாருமே அதை நடைமுறைக்கு கொண்டு வரல. அப்புறமா என்ன சிந்தனை பண்ணாங்க? நீதி போதனை வடிவத்தில் ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி ஒரு சில கருத்துக்களெல்லாம் கொடுத்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் அதுவும் ரொம்ப தீவிரமாக நல்ல வேலையெல்லாம் செய்யலை. அப்புறம் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அப்புறமா சமீப காலத்தில் வந்த மகான்கள் பார்த்திங்கன்னா வள்ளலார், இப்போ வேதாத்திரி மகரிஷி, இவர் தான் நம்ம பக்கம் சமீபத்தில் வந்த மகான்கள். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் மக்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சில விஷயங்களை கொடுத்து மீண்டும் பூமிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சிந்தனைகள்லாம் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இதையும் வாங்கிக்கிறது அதையும் வாங்கிக்கிறது, நம்ம பாட்டுக்கு நம்ம சொந்தமாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சிகிட்ருப்போம். அப்போ எப்படி மாற்றம் வரும்? அப்போது இந்த நீதி போதனைகள் இப்படி இப்படி செய்யாதன்னு சொல்கிறது ஈஸி. அதை நம்ம எப்படி கடைப்பிடிக்கிறது? அதுக்கு நம்மிடம் உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நம்மகிட்ட என்ன இருக்குது? நான் யாருங்கிற தத்துவத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் யாருங்கிறது என்ன? உடல், உயிர், மனம், அறிவு கொண்ட இறைவனது ஒரு பகுதியே நான். இறைவன் நம்ம உடம்புலேயே உட்காந்துருக்கிறான். நம்மக்கிட்ட உடல் இருக்குது, உயிர் இருக்குது, மனம் இருக்குது, அறிவும் இருக்குது. ஆனால் யாருக்காவது உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டாங்கன்னா சண்டை தான் வருவாங்க. அப்போ அறிவை பற்றி மட்டும் யாரும் பேசக்கூடாது. அப்போது அறிவுங்கிறது என்ன? நாமே அதை அறிவில் உயர்ந்து போனால் தான் என்னாகும்? இறைவனை தேட வேண்டாம். அறிவு முழுமை அது முக்தின்னு சாமிஜி சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அறிவில் உச்சக்கட்ட நிலைக்கு போனால் நீங்களே இறைவனாக இருக்கும்போது இறைவனை ஏன் நீங்கள் தேடிக்கிட்டு அலையிறீங்க அப்படிங்கிறது தான். நேற்று ஒருத்தர் கோயில் கட்டுறதை பற்றியெல்லாம் நிறையா விரிவாக பேசிட்டார். அதனால் எல்லோரும் கோயில் கட்டுறதுன்னா அதை ஃபாலோ பண்ணி கட்டிக்குங்க இல்லையா? அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போது இங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா, வேதாத்திரி மகரிஷி வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? நீங்கள் இறைவனை தேடி அலைய வேண்டாம், நீங்களே இறைவனாக மாறிடுங்க. அதுதான் வேதாத்திரி மகரிஷியுடைய கருத்து. அதுக்கு அவர் என்ன பண்ணுறார்? முதல்ல நானே இப்போ உங்களை பக்கத்தில் இருந்து நான் அந்த வேலையெல்லாம் செய்கிறேன் உங்களை இறைவனாக மாற்றுறதுக்கு. முதல் படி என்ன சொல்கிறாரு? மன்றத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே இதுவே உங்களுடைய இறுதி பிறவி அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து தான் உங்கள் மன்றத்துக்குள்ளேயே நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அவருடைய உயிர் சக்தியை உங்கள் உடம்பில் கொண்டு வந்துடுறாரு. அந்த உடம்பில் இப்போ தீட்சை வாங்கின எல்லா அன்பர்களுக்கும் வேதாத்திரி மகர்ஷினுடைய உயிர் சக்தி உங்கள் உடம்புல ஓடிட்டுருக்கு. முதல்ல நீங்கள் அதை நினச்சிங்கனாலே உங்களுக்கு துன்பம் வர்றபோது நீங்கள் அதை நினச்சிங்கன்னா அது போயிடணுமே. நம்ம அதெல்லாம் நினைக்கிறதில்ல. அது யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க தீட்சை, அது என்னன்னு தெரியல, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ அதுக்கு தகுந்த செயல்பாடுகள் தான் நாங்கள் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வேதாத்திரி மகரிஷினுடைய உயிர் சக்தி ஒவ்வொரு சீடனுடைய உடம்புலையும் இருக்குது, அது வழி நடத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் நடக்கும். அப்போ அந்த அடிப்படையில்
இப்போ வேதாத்திரி மகரிஷி என்ன பண்ணுறாரு, ஒன்று ஒன்றா சிந்தனை பண்ணி பாருங்கள். எளிய முறை உடற்பயிற்சி, 5 அளவு முறை, இதை ரெண்டையும் கடைப்பிடிச்சிங்கன்னா நீ டாக்டர்கிட்டே போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் என்னது, உயிர் சக்தி நல்லா மேம்பாடு அடையிறதுக்காக என்ன பயிற்சி, காயகல்ப பயிற்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தவத்தின் மூலம் அந்த உயிர் காந்தத்தினுடைய அளவை நம்ம கூட்டலாம். அதுக்கப்புறம் தற்சோதனையின் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், நம்மிடம் வேண்டாத பழக்கங்களெல்லாம் வெளியே தள்ளி நல்ல விஷயங்களை உடம்புக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நிச்சயம் உடல் பாதிப்படையாது, மனம் அலைப்பாயாது. அப்போது காந்த சக்தி சேமிக்கப்படும். அந்த சேமிப்பாக இருக்கிற காந்த சக்தி தான் நம்மகிட்ட அறிவாக வேலை செய்து கொண்டிருக்குது. அப்போ ஆரம்பத்தில் என்ன சொன்னோம், அறிவு முழுமை அது முக்தின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அறிவில் முழுமையடைகிறதுக்கு உண்டான எல்லா பணிகளையும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சாமிஜி நல்ல விளக்கமாக கொடுத்துட்டார். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணாலே போதும், குருவினுடைய அருளால் நாம் வந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றிட்டு மீண்டும் பிறவா நிலை அடையிறதுக்கு உண்டான வழி உண்டு. இப்போது இது ஞான மார்க்கங்கிறதுனால இப்படி சொல்லிட்டோம். பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணாங்க, முன்னாடியே ஒவ்வொரு குரூப்பாக பிரிஞ்சிட்டாங்க. சைவம் வைணவம் அப்படிலாம் பிரிஞ்சிருக்கு. அவங்கவுங்க ஆசான் என்ன சொன்னாரோ அதைப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ அந்த வகையில் முதல்ல இந்த ஔவையாரை பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்ணுவோம். ஔவையார் என்ன சொன்னாங்க தெரியுமா, இனிது இனிது ஏகாந்தம் இனிது. ஏகாந்தம்னா என்ன, தனிமையில் இருத்தல். அப்போ நீங்கள் தனியாக உக்காந்திங்கனாலே உங்களோட சிந்தனை என்ன போகும், உங்களை பற்றி தான் மட்டும்தான் போகும். சுற்றி கும்பலாக இருந்தால் தானே அடுத்த விஷயங்கள்லாம் வெளியே வரும். அப்போது இனிது இனிது ஏகாந்தம் இனிது. நீங்கள் தனிமையில் உட்காந்து பாருங்கள், உட்காந்தால உங்களிடம் உள்ள குறைபாடுகள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த குறைபாடுகளை கொஞ்சம் ஒன்றா நீக்குங்க, உங்கள் மனசில் நிறை மட்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு அதோடு முடிச்சிடல, இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல். ஔவையார் சொல்லுது, நினச்ச சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்காதீங்க. ஒன்றா சிவனை கும்பிடுங்க, இல்லைனா பெருமாளை கும்பிடுங்க, இல்லைனா சக்தியை கும்பிடுங்க. அப்படிலாம் எந்த காலத்துலேயும் ஔவையார் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி வந்த வழியில் இப்போது சைவத்தில் என்ன பண்ணுறாங்க, 63 நாயன்மார்கள்னு சொன்னாங்க. 63 நாயன்மார்களில் நம்பர் 1 யார் தெரியுமா, தில்லைவாழ் அந்தணர்னு வச்சுருக்குறாங்க. அப்போ தில்லைவாழ் அந்தணர்னால் யார், அந்த காலத்தில் இருந்த அந்தணரும் சரி, இந்த காலத்தில் இருக்கிற அந்தணரும் சரி, அவர் தான் நம்பர் 1. அப்புறம் 2, 3, 4 எல்லாம் வரிசையாக போட்டு 4வர்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதாவது திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அப்புறம் ஞான சம்பந்தர், இப்படி 4 பேர். இப்போ இவங்கெல்லாம் எப்படி முன்னிலைக்கு வந்தாங்க, அவங்க சிவனோட அணுக்க தோழர்களாக இருந்தாங்க, நெருங்கி இருந்தாங்க. சிவ பற்றுதல் வச்சு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்து விட்டு வந்தாங்க. அதனால் அப்படி வந்தவங்க. அப்போ அந்த மாதிரி வந்தவங்களில் மாணிக்க வாசகருங்கிறவர் பார்த்திங்கன்னா, அவர் ஒழுங்காக பூஜை பண்ண ஆசாமியே கிடையாது. அவர் ஒரு கிராமத்தில் பிறந்தார், திரு ஆதவூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம், மதுரைக்கிட்ட. அங்கே என்னாச்சு, அவருடைய உழைப்பை அறிந்து பாண்டிய மன்னன் அவருக்கு மந்திரி பதவி கொடுக்குறார். அந்த மந்திரி பதவி கொடுத்ததுக்கப்புறம் இவருக்கு போய் குதிரை வாங்கிறதுக்கு பவுனெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். கஜானாலேருந்து நிறைய பவுனெல்லாம் எடுத்துகிட்டு குதிரை வாங்கிறதுக்கு போனவர் நடுவில் எங்கேயோ பார்த்தா சிவன் அவருடைய சீடர்களுக்கு மௌன தீட்சை கொடுத்துட்ருக்காரு. அதை இவர் பார்த்துட்டார். அப்பயே இவருடைய நிலையெல்லாம் மாறி போய் கொண்டு வந்த காசெல்லாம் என்ன பண்ணார், கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டார், ஆவுடையார் கோயில்னு சொல்லி. அப்போது இவருக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சா. அதுக்கப்புறம் குதிரை வாங்க கொடுத்த பணத்தை இவர் கோயில் கட்டார்னா மந்திரி இவர் ராஜா விடுவாரா? உடனே அவர் என்ன பண்ணார்,
நேராக வந்த உடனே குதிரை வந்ததுன்ட்டார். குதிரையை வந்து யார் எப்படி குதிரை வந்ததுன்னா, குதிரை தலைவனாக சிவனே வந்து அங்கே இருக்கிற நரியெல்லாம் குதிரையாக மாற்றி கொண்டு போய் அன்னைக்கு கணக்கு செட்டில் பண்ணிட்டார். நைட்டு ஆனவுடனே என்னாச்சு, அந்த மறுபடியும் நரியாக மாறிடுச்சு அந்த குதிரைகள்லாம். அப்போது உடனே ரொம்ப ஆத்திரம் வந்துடுச்சு யார், ராஜாவுக்கு. உடனே அவர் என்ன பண்ணார், நேராக வந்து வைகை ஆற்று நடுவில் ஒரு பெரிய பாறாங்கல்லை வச்சு சுடு மணலில் அவர் நிற்க வச்சிட்டார். அப்போ தான் இவர் என்ன பாடுறாரு, அன்றே இந்த நாவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றை அணையாய் என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்குண்டோ, என் தோள் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ அன்பின் நாயகமே. நான் என்றைக்கு வந்து உன்னை அங்கே பார்த்தனோ ஆவுடையார் கோயிலில், அன்றைக்கே என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. என்னென்ன சொல்கிறாங்க, ஆவின்னா உயிரை அப்பயே ஒப்படைச்சாச்சு உங்கள்கிட்ட. அன்றைய அந்த நாவையும் உடலையும் கொடுத்தாச்சு. உடைமைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ அந்த உடைமை என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு தான் இப்போ இதுதான் ஒரு காரணமாக நடந்தது. இப்போ அந்த உடைமைகள்னால் என்ன, இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம், நமக்கு எது வேணும்னு சொல்லி நம்மளாக பிரியப்பட்டு வச்சுக்குவோம். ஒரு சிலர் காசு பணம் வேணுமாங்க, சில பேர் பவுன் வேணுமாங்க, சில பேர் நிலம் வேணுமாங்க, இப்படிலாம் வச்சுருக்குறோமில்ல. அப்போ எது உண்மையான உடைமை அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் வர்றாருன்னா திருவள்ளுவர் தான் வர்றார். இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆனால் இது என்னன்னா, இப்படி இவர் பாட்டை பாடினாரா, பாடின உடனே என்ன நடந்தது, வைகை ஆற்றுல வெள்ளம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனை எப்படி போச்சுன்னா, அந்த ஆற்றங்கரையை எப்போ வந்து எப்படி சீர் செய்கிறதுங்கிற மாதிரி போயிடுச்சு. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, என்றைக்கு வந்து அந்த சிவன் காட்சி கொடுத்தாரோ அன்னைக்கே இவர் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டார். அதனால் இன்றோர் இடையூறு எனக்குண்டோ, எனக்கு இந்த உடலாலையும் உயிராலோ இல்லை உடமையாலோ எதுலேயுமே எனக்கு தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாத, ஏன்னா நான் தான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் எல்லாத்தையும். இது ஆகவே இப்போ உடைமைகள்னால் என்ன, இப்போ நம்ம நீதி போதனைகள் நிறைய சொல்கிறோம், இது நல்லது, அது அதை செய்யாத அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் மனம் ஏன் ஏற்கலை, மனம் அந்த பக்குவத்தில் இல்லை. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இப்படி பக்குவப்படுத்துறதுக்காகவே இந்த சில விஷயங்களை நீங்கள் உங்கள் பக்கத்தில் எதை வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து அந்த அலை இயக்கம் வந்து தானே உங்களை பாதிப்பு பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போது எது வந்து உங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணுதோ அதை வெளியே தள்ளிடுங்க, இல்லைன்னா தூரம் வச்சுருங்க, அதுதான் செய்யணும். அப்போ அந்த வகையில் இவர் வந்து திருவள்ளுவர் என்ன பண்ணுறாரு, 133 அதிகாரம் எழுதினாரா, அதில் ஒரு 25 தள்ளுங்க, அதை இன்பத்து பால்னு தள்ளி விட்டுருங்க. மீதி உள்ளதில் ஒரு 10 அதிகாரம் உடைமைங்கிற பேரில் வருது. அந்த உடைமைங்கிற பேரோட இல்லாமல் அதில் என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, இதை வந்து நீங்கள் உங்கள் ஒரு பொருளாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் நமக்கு பாதிப்பு வராது. நாம் வந்து நல்ல விஷயங்களை நோக்கி போவோம், தீய விஷயங்கள் நம்மை அணுகாது. அந்த வகையில் தான் இப்போது இந்த சிந்தனையை பற்றி பேசலான்னு இருக்கிறோம். இப்போ முதல்ல வந்து இந்த குருமார்கள் யாரெல்லாம்னு சொல்லிட்டு சாமிஜி ஒரு கவி கொடுத்துருக்கார் இல்லையா, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயும் ஆனார். அதாவது மகரிஷியினுடைய குருமார்கள் 4 பேர், அதில் வந்து தாயுமானார் தான் முதல்ல வரார். ஏன்னா இறைவன் ஜோதி வடிவானவன்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டது இந்த தாயுமானாருடைய கவிகள்லேருந்து தான். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகின்னு ஒரு பாட்டு அதை படித்த உடனே அப்போது இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த விளக்கமெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அதை வச்சு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் அகத்தது தான் மெய்ப்பொருள் எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். இப்போ நாம் அறிவு முழுமை தானே அடையணும். அப்போ அறிவை பற்றி சிந்தித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தான். அது வந்து மகரிஷி கவியில் வருது.
அடுத்து அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அறிவை அடையிறது எப்படி அப்படிங்கிறத அவர் திருமூலர் மூலம் தெரிஞ்சுக்கிட்டார். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் வள்ளலார். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். இந்த 2 வரியை வச்சு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். இப்போ அறிவை பற்றி யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அப்புறம் அதுலேயே நிலைச்சி இருக்கிறவங்க அதை வாழ்ந்து காட்டினோர். அப்போ அறிவுன்னா என்னன்னு தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தினவங்க யாரெல்லாம் அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் நினைவு கூறுங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம இப்படி தெரியாத நபர்களை பற்றி நாம் நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போது வள்ளலார் எவ்வளோ பேருக்கு தெரியும்? அவர் காலத்தில் இருந்தால் தெரியும். இப்போ அடுத்து அதே மாதிரி தாயுமானார், திருவள்ளுவர் எப்போ பிறந்தார்னே தெரியாது. அப்போது அந்த மாதிரிலாம் இருக்கிற போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதுவும் திருமூலர் யாருன்னே இது வரைக்கும் தெரியாது. என்ன அவர் ஒரு காட்டு வழியாக போகிறாருன்னு தான் அவர் வரலாறு ஆரம்பிக்குது. அப்போ இந்த 4 பேரில் இவங்க உதவுனாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நமக்கு இப்போ யார்? அறிவில் அறிவாய் நிலைத்து. அப்போது அறிவேதான் தெய்வங்கிறத நடைமுறையில் தொடர்ந்து கடைபிடித்து அதையே போதனை பண்ணிட்டு இருந்தார் பாருங்கள் வேதாத்ரி மகரிஷி. அவரும் நினைக்கலாம். அதுக்கப்புறம் அதை வாழ்ந்து காட்டினார். அப்போது அறிவில் இன்றைக்கி இருக்கிற அறிவை விட இன்னும் கொஞ்சம் உயர்வு. அது எப்படி சாத்தியம்? அதுக்கு தான் மனிதனுடைய அலைச்சொல் வேகத்தை பற்றி நம்ம நினைக்கணும். முதல்ல மனிதனுடைய அலைச்சொல் வேகம் என்ன? 0 சைக்கிள்ஸ் பர் செகண்ட்லேருந்து 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் இருக்குது. அப்போது இந்த 0 சைக்கிளுக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன ஆகுது? நீங்களே இறைவனாக மாறி விடுறீங்க. 40 சைக்கிள்ஸுக்கு போனால் என்ன ஆகுது? உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது. அப்போ இந்த 2 எல்லைக்கு நடுவில் தான் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நாம் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் மன அலைச்சல் குறைவில் வாழ்க்கை நடத்தினவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய தொடர்பு, அவங்கள சிந்தனைகளை நீங்கள் உங்களது ஆக்கிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்? அந்த குறிப்பிட்ட நேரம் நீங்கள் அவங்களோட தொடர்போடு இருக்கலாம். அந்த அளவுக்கு தான் இப்போ வேதாத்ரி மகரிஷி இதை நடைமுறைப்படுத்தியிருக்கார். எப்படி? அவர் ஒரு 50 திருக்குறளுக்கு விளக்கம் எழுதியிருக்கார். அது கூட யாருன்னா பொள்ளாச்சி மகாலிங்கம் அவள் அடிக்கடி வலியுறுத்தினதுனால. அப்போது இவர் ஒரு பெரிய மனுஷன் சொல்லும்போது அது எப்படி நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் இவர் என்ன பண்ணார்? இவர் திருவள்ளுவரை மனதார நினைந்து அவருடைய அலைச்சொல் வேகம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அலைச்சொல் வேகத்துக்கு இவருடைய நிலையை கொண்டு போயிட்டு அவர் திருவள்ளுவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா திருவள்ளுவரே, இந்த குறள்லாம் எந்த நோக்கத்துக்காக எந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டதுன்னு எனக்கு சொல்லிவிடுங்க அப்படின்னு கேட்டு அதைத்தான் வாங்கி எழுதியிருக்கேன்னு அந்த புக்கில் அப்படி தான் எழுதியிருக்கார். அப்போது இந்த பூமியில் இதுவரை வாழ்ந்து மறைந்த நபர்கள், இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிற நபர்கள், இனி வாழப்போகும் நபர்கள் எல்லாமே எங்கே இருக்காங்க? 0 சைக்கிள்லேருந்து 40 சைக்கிள்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எந்த நபரோடையும் அந்த அலைச்சொல் வேகத்துக்களில் போய் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இப்போ வாழ்க்கையில் எவ்வளோ மகான்கள் எவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் வாழ்நாள் இப்போ நமக்கு பத்துமா? நம்ம அதெல்லாம் படித்து விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, செயல்படுத்துறதுக்கு. அதனால தான் இப்போ நாம் என்ன பண்ணணும்? இப்போ இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா, திருவள்ளுவர் இப்போ இது வரைக்கும் அந்த மாணிக்கவாசகர் சொன்ன அந்த கவியில் என்ன வருது? அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் குன்றை அணைய அப்படின்னு சொல்லி வருது. அப்போது உடல்னால் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும், உயிர்னால் என்னன்னு நமக்கு தெரியும். உடைமைகள்னால் என்ன? நம்ம சொத்து. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தின்னூண்டு துளி நிலம் இருக்கும், அதை யாரும் பையன் பேரில் எழுத மாட்டாங்க. ஏன்னா எழுதுனா அவன் மதிக்க மாட்டான், கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்ற மாட்டான். அதனால் அந்த நிலத்தை நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம், இப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போது உடைமைகளில் என்ன, எந்த உடைமைகள் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்கு இப்போ திருக்குறளில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச ஆரம்பிக்கிறோம்.
முதல்ல வந்து இந்த திருக்குறளில் எத்தனை உடைமைகள் வந்திருக்குன்னு பாருங்கள். அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை. ஒவ்வொரு குறள் அதிகாரத்துலேயும் 10 குறள் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? உண்மையிலே நீங்கள் அடைய வேண்டிய, கூடவே வைத்திருக்க வேண்டிய சொத்துக்கள், உடைமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 குறளில் நீங்கள் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ அது 100ஐயும் படித்து மனப்பாடம் பண்ணணும்லாம் தேவையில்லை. அதில் ஒட்டுமொத்தமாக என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அது மட்டுமே உங்கள் உடைமையாக இருந்தால் அது உங்களுக்கு நல்லது செய்யும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன தான் உடல், உயிர், மனம், அறிவு எல்லாத்தையும் நீங்கள் காப்பாற்றினா கூட இந்த உடைமைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நல்லது செய்யுமான்னு தெரியாத. அதனால தான் இந்த சிந்தனையை எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த முதல்ல வந்து அன்புடைமை. அன்புடைமைன்னா என்னங்க? முதல்ல அன்புன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்புன்னா என்னன்னா, நமக்கு வேண்டப்பட்டவங்க, தெரிஞ்சவங்களுக்கு செய்யக்கூடியது தான் அன்பு. நம்ம எல்லார் மேலேயும் நம்ம அன்பு செலுத்த முடியாது. அப்போ அன்புங்கிறது நாம் இன்றைக்கி ஒரு சிலர் மேலே அன்பு காட்டு வச்சோம்னா, இந்த பையன் பிள்ளைங்கள்லாம் எதுக்காக வளர்த்துறோம்? பின்னாடி கொஞ்சம் வயசான காலத்தில் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு. ஆனால் இனிமேலாம் உறுதிமொழி வாங்கிக்கோங்க. அதாவது வயதானவர்களை நான் காப்பாற்றும் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது அப்படின்னு எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இனிமேல் வர்ற வாரிசுகள் யாருமே உங்களை காப்பாற்ற போகிறதில்ல, அது உறுதி. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? அன்புங்கிறது என்னென்னா, உங்களுக்கு யார் பின்னாடி உதவுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க மேலே அன்பு செலுத்துங்க. ஏன்னா அந்த பெத்த கடன் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் செலுத்திடுங்க. ஆனால் வந்து உண்மையிலே உங்களை வந்து முதுமையில் காப்பாற்றக்கூடிய நல்ல நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்களா கண்டுபிடிங்க. முதல்ல கண்டுபிடிச்சி அவங்க பக்கம் கொஞ்சம் போட்டு வைங்க. எல்லா டெபாசிட்டும் ஒரே பேங்கில் போட்டு அவங்க பேங்குக்கு திவால் ஆகிறத விட ஒரு 10 பேங்கில் பிரித்து போடுறோம்ல, அந்த மாதிரி போடுங்க. என்ன இதுதான் அந்த அன்புனா என்னன்னா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நெருக்கமானவங்க, உறவினர்கள், அந்த மாதிரி தானே. அப்போ இந்த அன்பு உடைமை. இப்போ அன்பை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அன்பு தான் உயர்நிலை, அன்பு இல்லாத இடத்துல வந்து முன்னேற்றமே இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, அப்படி அன்பு செலுத்தாத நபர்கள்லாம் என்னங்க? அது ஒன்றும் இல்லைங்க, அவங்க வந்து எலும்பு சதையால் போர்த்தப்பட்ட உடம்பு. அப்போ என்ன அர்த்தம்? அன்பு அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வெறும் ஜடப்பொருள் மாதிரி தான். அந்த உடம்புல எலும்பு இருக்குது, சதை இருக்குது, அவ்வளோதான். இதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் அன்பு இல்லாத உயிர்களை அறக்கடவுள் போய் வறுத்துப்படுவானாம், வறுத்து எடுத்துருவானாம். இங்கே தான் வெறும் எலும்பு சதைன்னு சொன்னோம் இல்லையா, போட்டு வறுத்து எடுத்துட வேண்டிதான். பாருங்கள் எந்த அளவுக்கு திருவள்ளுவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் பாருங்க. அதுக்கப்புறம் அன்பு வந்து ஆர்வத்தை உண்டு பண்ணுமா. இப்போ யாரோ ஒருத்தர் மேலே நீங்கள் பற்றுதல் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எந்த வகையிலும் துன்பப்படக்கூடாதுங்கிறதுக்காக உங்களால் என்ன முடியுமோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் எல்லாம் செயல்படுவீங்க. அதுவே வந்து ஒருத்தர் நம்ம வேண்டாதப்பட்டதான்னு வச்சுங்க, அவன் யான் கஷ்டப்பட்டால் அவங்க வர்றான், அவன் விதி அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். ஆனால் ஒருத்தரை நம்ம வேண்டப்பட்டவங்க, விரும்பினவங்கன்னு ஆகிட்டோம்னு வச்சுங்க, அவங்களுக்காக நான் என்ன வேணால் செய்யறதுக்கு ரெடியாகும். இதுதான் வித்தியாசம். அன்பு இருக்கிற இடத்துல இதுதான் நடக்குது. அப்புறம் அன்புடையவங்க அவங்களுடைய எலும்பு கூட மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க? எல்லாம் எனக்கு தான், ஒரு பைசா கொஞ்சம் கூட தரமாட்டேன் அப்படிங்கிறது. அன்பு உடையவங்களுக்கும் அன்பு இல்லாதவங்களுக்கும் ரெண்டுக்கு சேர்த்து ஒரு குறளில் எழுதியிருக்கார். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அன்புக்கு அடைக்கக்கூடிய தாப்பாலே கிடையாது.
அன்பு இருக்கிற இடத்துல அப்படியே பீறிட்டு போகும். அவங்க நோக்கத்தை வந்து நாம் நிறைவேற்ற வரைக்கும் ஓயாது. இதுதான் அன்பு உடைமை. அன்புங்கிறது நம்ம எங்கே செலுத்தணும்? நம்ம குடும்பத்திலேயாவது செலுத்தணும். அதுவும் இல்லைன்னா நெருங்கிய நண்பர்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அன்புங்கிறதே நம்மிடம் மறைந்து போய்விடும். அதனால் அன்பை காப்பாற்றுறதுக்கு இப்போது வாரிசுகள் மேலே வந்து அதாவது நமக்கு பிணக்கு தான் வரும். இவ்வளவு பண்ணன இந்த பையனுக்கு இந்த பிள்ளைக்கெல்லாம் நம்ம திருப்பி நம்மளை ஏதாவது நினச்சி பார்த்தாங்களா அப்படின்னு நினைக்கிற போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் போயிடும். அந்த அன்புங்கிறதே போயிடும். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் லெவல் யார்? நெருங்கிய நண்பர்கள். அவங்கள செலக்ட் பண்ணி வச்சுருங்க. இது போனால் அதையாவது கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம அன்புங்கிறது நம்மளை விட்டு விலகக்கூடாது. அதுக்காவது நம்ம செஞ்சு வைக்கணும். சரி, அதுக்கப்புறம் அடக்கம் உடைமை. அடக்கம்னா என்னங்க? இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து தப்பாக பேசுகிறாருங்க, இவருக்கு ஒன்றுமே தெரியலைங்க, நவருங்க நான் பேசுகிறேன்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னு வச்சுங்க, நான் போயிட வேண்டியது தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லி அதை விட்டுவிட்டு அதெல்லாம் இல்லை, நான் தான் மகரிஷிக்கிட்ட எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அடக்கம் உடைமை. இந்த அடக்கம் இருக்கிற இடத்துல என்ன ஆகுதுன்னா உங்களை தேவரோடு இணைக்கும். இப்போ நான் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நம்ம சுத்த வெளியிலேருந்து வந்துட்டோம், மீண்டும் அங்கே தான் போகணும். அதுக்கு பல்வேறு வழிவகைகள் மகான்கள்லாம் கொடுத்தாங்க. அதில் ஒரு விஷயம் என்னன்னா அடக்கம் உடைமை. அப்போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து உணர்ச்சி வயப்படாமல் நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டு உங்கள் கருத்தை எப்போ இடத்துல எந்த இடத்துல எவ்வளோ தூரம் சொல்லணுமோ அவ்வளோ தூரம் சொன்னால் போதும். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது. அப்புறம் இந்த உயிர் என்பது தானே நம்முடைய இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது. அப்போ உயிருக்கே ஆக்கம் கொடுப்பது அடக்கம். ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகுன்னா நிறையா உயிர் சக்தி வெளியேறிடும். வெளியேறின உயிர் சக்தி மீண்டும் அந்த உடம்புக்குள்ளே வராது. அதனால தான் இந்த அடக்கங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரியுது. எந்த சூழ்நிலையிலும் அடங்குதல் மலை போன்ற உயர்வை கொடுக்கும். இப்போது நீங்கள் பொறுமை காத்தீங்கன்னா அந்த பொறுமையுடைய எல்லையே வைக்காமல் நீங்கள் பாட்டுக்கு பொறுமையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பொருளெல்லாம் உரிய நேரத்தில் வந்து சேர்ந்துடும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்புறம் எல்லாருக்கும் நன்றாக பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தலைத்துன்னு ஒரு குறள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? செல்வந்தர்கள் வந்து ரொம்ப பணிவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தை சுரண்டிட்டு போகிறதுக்கு எல்லாமே திட்டம் போட்டுருவாங்க. அவன் என்ன ஆணவமாக இருக்கிறான், அவனை வந்து ஒரு கவனிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யாராவது திட்டம் போட்டு வேலை செஞ்சிருவாங்க. அதனால தான் வந்து எல்லாருக்கும் பணிதல்ங்கிறது வந்து தேவை தான். ஆனாலும் அதிகம் செல்வம் வச்சுருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில் அப்படின்னு. அப்புறம் இந்த ஆமை உங்களுக்கு தெரியும். ஆமை வந்து நடந்து போயிட்டே இருக்கும். எங்கேயாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணும்? அதனுடைய கால்களெல்லாம் உள்ளுக்கு பக்கம் உடம்புக்குள்ளே அந்த ஓட்டுக்குள்ளே இழுத்துக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த மேலே வந்து ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எந்த பாதிப்பையும் அது சமாளிக்கும். அப்போ ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்படுத்து. எப்போதும் 7 பிறவியிலையும் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? நம்மிடம் 5 புலன்கள் இருக்கின்றன. அந்த புலனடக்கம் நம்மகிட்ட இருந்தால் என்ன ஆகும்? புலனடக்கம் இருக்கிற இடத்துல அறிவில் உயர்வு கிடைக்கும். அப்போது அதை வச்சு தான் மனிதன் முன்னேற முடியும். அதனால தான் இதை வந்து ஆமையை சொல்லிவிட்டு அப்புறமா வந்து இந்த அறிவை பற்றி பேசுகிறார். அப்போது 5 புலன்களும் என்ன பண்ணுது? நம்முடைய ஜீவகாந்தத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த ஜீவகாந்தத்தை செலவு குறைச்சோம்னா என்னாகும்? அது அனைத்தும் நம்மிடம் அறிவாக மாறிடும். ஆகவே நாம் எப்படி வந்து இந்த ஆமை வந்து அதனுடைய உறுப்புக்களை உள்ளெழுத்து பாதுகாப்பாக இருக்கிறதோ அதே மாதிரி நாம் என்ன பண்ணணும்? இப்படி அறிவில் உயரணும்னா இந்த 5 புலன்களை நாம் அளவோடு பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை திருவள்ளுவர் சொல்கிறார். அப்புறம் யாகாவாராயினும் நா காக்க. நீ எதை காப்பாற்றுறோ இல்லையோ நாக்கை மட்டும் பார்த்துக்க.
அப்போ இந்த வாயில் போடுற உணவு, வாய்ங்கிறது எதுக்கு இருக்குது? 2 விஷயத்துக்காக. ஒன்று உணவை வாயில் போடுறதுக்காக, இன்னொன்று பேசுகிறதுக்காக. எங்கே வேணால் நம்ம எதை வேணால் பேசிக்கிட்டோம்னா என்ன ஆகும்? நீ அன்னைக்கு இந்த தேதியில் இப்படி பேசினியாக்கும், அதுக்குண்டான விளைவை நம்ம பின்னாடி அனுபவிச்சாகணும். அதனால் நீங்கள் எந்த உறுப்பை நீங்கள் காப்பாற்றுறீங்களோ இல்லையோ, நாவை காப்பாற்றணும். அதாவது தேவையில்லாத அனாவசியமான உணவை சாப்பிட்டிங்கன்னா அது பாதிப்பை உண்டு பண்ணிடும். அதே மாதிரி நாம் சொன்ன சொற்கள் என்றும் நிலைத்திருக்கும். அதுக்குண்டான விளைவை நாம் சந்தித்தே ஆகணும். ஆகவே நாம் என்ன பண்ணோம்? இந்த நா அப்படிங்கிறத நாம் கவனத்தில் வச்சுக்கணும். தீயினால் சுட்ட புண் ஆறுமா, ஆனால் நாவினால் சுட்டது வடுவாக மாறி என்றைக்குமே நிரந்தரமாக காப்பாற்றுமா. வடுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பள்ளம் மாதிரி. யாராவது விசாரிப்பாங்க எல்லோரும், என்ன நடந்தது, இந்த இடத்துல ஒரு பள்ளம் வந்திருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்னா அதை மாற்றவே முடியாது. அப்போ நாம் சொன்ன சொல்லானது எவ்வளோ பாதிப்பை உண்டு பண்ணுதுங்கிறது அது காலத்துக்கு நிலைச்சின்னு இருக்கும். ஆகவே நாம் என்ன பண்ணணும்? எந்த வார்த்தை பேசும்போதும் நாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டு. அப்புறம் இந்த அடக்கமுடையவனை அறக்கடவுளே காப்பாற்றுவான்னு சொல்லி ஒரு குறள் எழுதியிருக்கார். அப்போது அடக்கங்கிறதே பார்த்திங்கன்னா அது உண்மையிலே தெய்வ செயல் மாதிரி கொண்டு போகிறாங்க. ஆகவே நாம் எந்தெந்த இடத்துல நம்ம அடக்கத்தோடு இருக்கிறோமோ அந்தந்த இடத்துலலாம் நமக்கு சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒழுக்கமுடைமை. அப்போ ஒழுக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிர் தான் நம்மகிட்ட இருக்கிற மேம்பட்ட பொருள்னு நினச்சோம், ஆனால் ஒழுக்கம் அதை விட உயர்வானது. அப்போது ஒழுக்கம்னா என்ன? சாமிஜி ஆரம்பத்தில் 5 ஒழுக்க பண்பாடுன்னு கொடுத்தாரு. அப்புறம் அதை 2 ஒழுக்கமாக மாற்றிட்டார். அப்போ 5 ஒழுக்கத்தில் என்ன? இப்போ நம்ம 2 ஒழுக்கத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஒன்று, துன்பம் தரமாட்டேன், முடிந்தவரை மற்றவர்கள் துன்பத்தை போக்குவேன்னு சொல்லி. அப்புறம் உணவுக்காக உயிரை கொள்ள மாட்டேன். அப்புறம் அனாவசியமாக யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இப்படிலாம் மொத்தம் ஒரு 5 ஒழுக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம 2 ஒழுக்கத்தை நம்ம அதையே நம்ம ஃபாலோ பண்ணாதனால இந்த 5 ஒழுக்கத்தை பற்றி இப்போ யாரும் பேசுகிறதில்ல. ஏன்னா உணவுக்காக உயிர் கொள்ளாமல் இருந்தால் அதுவே ஒரு ஒழுக்கம்தான். அப்புறம் துன்பம் தரமாட்டேன், அப்புறம் முடிந்தவரை துன்பத்தை போக்குறதுக்கு முயற்சி செய்வேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தால் அது எப்படி நன்றியாகும்? நீங்கள் யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காமல் இருக்கிறீங்க பார்த்துங்க, அதுவே மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்துகிற மாதிரி ஆகிடும். தீயொழுக்கம் என்றும் துன்பம் தரும் அப்படிங்கிறது. அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒழுக்கமுடையவர்கள் வாயில் வழிக்கு கூட தீய சொற்கள் வந்துடாதான். ஏன்னா அது இவங்க ஒழுங்கு, அதாவது மற்றவங்களுக்கு துன்பம் தரமாட்டேன், முடிஞ்ச வரை துன்பத்தை போக்குவேங்கிற எண்ணத்தில் உள்ளவங்கிட்ட எப்படி வேண்டாத சொற்கள்லாம் அங்கே வரும்? அது அந்த எல்லைக்குள்ளேயே வராது. அப்புறம் உலகத்தோடு ஒட்டி வாழல், அவங்க தான் அறிவுடையவர்கள் அப்படிங்கிறத சொல்லிருக்குறாங்க. அப்போ உலகத்தோடு ஒட்டி வாழணும்னு அர்த்தம், நம்ம இப்போ சொல்கிறோம் தவம் பண்ணுங்கன்னு. எவ்வளோ பேருக்கு அந்த தவத்தில் ஆர்வம் இருக்கும், எவ்வளோ நேரம் செய்வாங்க. அப்புறம் இப்போ இங்கே 20 நிமிஷம் தவம்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் தவத்தில் கலந்துக்கிறவங்களே பெருசு. அதில் பார்த்திங்கன்னா சில பேர் 2 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, உலகத்தை விட்டே கூட போயிடுவாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியுமா? அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போது உலகத்தோடு ஒட்டி வாழணும்னு என்ன அர்த்தம்? சராசரியாக நிறைய நபர்கள் எந்த லெவலில் இருக்கிறாங்களோ அவங்கள முன்னேற்றத்துக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை செஞ்சால் போதும். அதை விட்டுட்டு எல்லோரும் வேதாத்திரி மகரிஷி லெவலுக்கே நீங்கள் ரைஸ் ஆகணும் அப்படின்லாம் நம்ம போதனை பண்ணோம்னு வச்சுங்க, அடுத்து பார்த்தா உட்காந்துருக்கலாம் திரும்பி காணாது போயிடுவாங்க. அதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு போகக்கூடாது. அதனால தான் உலகத்தோடு ஒட்ட வாழ்தல், அவங்கள ஒட்டி வாழ்ந்து படிப்படியாக ஒவ்வொருத்தரையும் முன்னேற்றம் செய்து அப்படியே எல்லாரையும் உயர்வு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவருடைய ஒழுக்கமுடைமை சொல்லுது.
அடுத்து பொறையுடைமை. இந்த பொறுமை காத்தல்ங்கிறது முன்ன அடக்கங்கிறது வேறு. என்ன நடந்தாலும் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் போய் பாராட்டு வாங்கினதுங்கிற மாதிரி எதையும் அங்கங்கே பேசக்கூடாதுங்கிறது தான் அடக்கமுடைமை. ஆனால் இங்கே வந்து என்னென்னா பொறையுடைமைன்னா எத்தகைய துன்பம் நம்ம வந்து அணுகுனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அதை பொறுத்துக்கிட்டு இது இந்த நிலையும் நம்ம தாண்டி போயிடுவோம் அப்படிங்கிற நிலைக்கு வரணும். இதுதான் பொறையுடைமை. இந்த பொறையுடைமைக்கு என்ன விளக்கம் முதல் குறளில் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் மண்ணை வெட்டி எடுத்து வியாபாரம் பண்ணுறது தான் அவன் வேலையே. அவனையும் அந்த மண் தானே காப்பாற்றிட்டு இருக்குது. அந்த மண் மேலே தானே அவன் இருந்து வெட்டுறான். திருப்பியும் அடுத்த நாளும் அதே இடத்துல வந்து அந்த வேலையை செஞ்சிட்ருப்போம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மண் எப்படி வந்து மண் வெட்டுறவனை எப்படி வந்து மண் காப்பாற்றுதோ, பூமி காப்பாற்றுதோ, அதே மாதிரி உங்களை ஒருத்தன் இகழ்ச்சியாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது நடக்காத மாதிரியே வந்து விட்டுறணும். அதை விட்டுட்டு நீ அன்னைக்கு இப்படி பேசணும் தானே அப்படின்லாம் பேசக்கூடாது. அப்போ இதை பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு அந்த குணாதிசயங்கள் உங்களை விட்டு நகராது. அப்போ உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு துன்பம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்கள்கிட்ட இருக்குமே ஒழிய வேறு மாதிரி மாற்றம் வர முடியாது. அதான். அப்போ அடுத்து இன்னொரு குறளில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இன்றைக்கி ஒருத்தர் தீங்கு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அன்னைக்கே மறந்துட்டு அங்கேயே போட்டு போயிருங்க, அது எங்களுது இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போ தான் அதை விட்டு நீங்கள் விலக முடியும் அப்படின்னு இன்னொரு குறளை சொல்கிறார். அப்புறம் உங்களுக்கு மன நிறைவு வேணும்னு தான் நினைக்கிறீங்க. அப்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் பொறுமை காத்தல் அப்படிங்கிறது உங்களோட இருந்தே தீரணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் இப்படி எத்தகைய துன்பம் அனுபவித்தாலும் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறவங்க மற்றவருடைய மனதில் என்றும் நிலைத்திருப்பார்கள். அதான். தண்டித்தவர்கள் மறக்கப்படுவார்கள். இப்போ ஒரு தப்பு நடக்குது, ஒருத்தர் மன்னிச்சு விட்டுறாரு, ஒருத்தர் தண்டனை கொடுத்துட்றாரு. இப்போ தண்டனை கொடுத்தவருக்கு என்ன கிடைக்கும்னா, ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம். பரவாயில்ல, அவன் தப்பு பண்ணான், நான் தண்டனை கொடுத்துட்டான் பாருன்னு சொல்லி நினைக்கலாம். அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தான் அவனுக்கு சந்தோஷமாக தெரியும். ஆனால் அதை மன்னிச்சு விடுறான் பாருங்கள், அவன் வந்து என்றைக்கும் அவனுடைய பேர் நிலைக்கும். இதுதான் பொறையுடைமை அப்படின்னு சொல்லி இந்த கருத்து. அடுத்து அருள் உடைமை. அப்போ அருள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பினுடைய முதிர்ச்சி நிலை தான் அருள். அப்போ அதுக்கு யாரை உதாரணமாக காமிக்கிறாங்க, இறைவனை தான் சொல்கிறாங்க. அப்போது அருள்மிகுன்னு எல்லாம் கோயிலெலாம் எழுதியிருப்பாங்க. நம்ம ஏன் அருள்மிகுன்னு போட்டுக்கிறது இல்லை? நம்ம அன்பே நம்மகிட்ட கிடையாது, அப்புறம் எங்கே போய் அருள்னு போடுறது? போட முடியாது. அப்போது அருள் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருட்செல்வம் தகுதியில்லாதவர்கிட்ட இருக்கும், ஆனால் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். இதுதான் வள்ளுவருடைய கருத்து. அப்போது நீங்கள் உங்கள்கிட்ட அருள் வந்துடுச்சின்னு வச்சுங்க, அப்போ இறைவன் எப்படிப்பட்டவன்? இறைவனுக்கிட்ட வந்து வேண்டுனதெல்லாம் எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னா, இறைவனுக்கு எந்த தேவைகளும் கிடையாது. அதனால தான் வந்து கேட்குறவங்களுக்குலாம் அருள் மூலம் அவருடைய ஆற்றலை வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் அருள் சேர்ந்தவருக்கு பூமியில் இடம் கிடையாதான். இப்போ நீங்கள் வந்து வேதாத்திரி மகர்ஷி என்ன சொல்கிறாரு, அவருடைய பயிற்சிகளெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மீண்டும் பிறவா நிலை, மீண்டும் பூமிக்கு வரமாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ அதுக்கு எளிய வழி என்ன? யாருக்கிட்டேயும் அருளோடு நடந்துக்குங்க. அன்புங்கிறது வேண்டப்பட்டவங்ககிட்ட செலுத்துறதுன்னு சொன்னோம். அருளுங்கிறது முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்டையும் செலுத்துறது தான் அருள். அப்போ இறைவன் வந்து இவருக்கு நான் கொடுக்க மாட்டேன், இவருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்கிறதில்ல. அப்போ அதனால தான் இறைவன் வந்து அருளாளனாக இருக்கிறான். அப்புறம் வந்து அருள் சேர்ந்தவருக்கு பூமியில் இடமில்லை. இப்போ இங்கே தான் ஔவையாருடைய கருத்தை நம்ம சொல்லணும். ஔவையார் கருத்து என்ன சொல்கிறாங்க? அரிது அரிது மானிடர் ஆதல் அரிதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனிடம் அரிது கூன் குருடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது.
அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் பெறுதல். அதனினும் அரிது தானமும் தவமும் செய்தல். தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறக்குமே. இப்போ ஆகாயங்கிறது நம்மளை சுற்றி இருக்குது. இங்கேயே ஒரு பொத்தல் போட்டு நேராக ஸ்ட்ரைட்டாகவே சுத்தவெளிக்கு ரூட்டு. எப்படி பாருங்கள், ஔவையார் எந்த காலத்துலேயும் சொல்லி வச்சுருக்குறாங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? முதல்ல பூமியில் பிறந்தது நீங்கள் கூன் குருடு பேடு நீங்கள் ஏதாவது உடம்புல எந்த ஊனமும் இல்லாமல் உங்களை பூமிக்கு அனுப்பிட்டார் பாருங்கள் இறைவன். அதை நினச்சே நீங்கள் சந்தோஷப்படணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஞானமும் கல்வியும் பெறணும். கல்விங்கிறது காசு சம்பாதிக்கிறதுக்கு, ஞானங்கிறது அறிவில் உயர்றதுக்கு. இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அதை வச்சுட்டு அப்பா நல்லா சேஃபாக இருக்கிறேன், ஆமாம் நான் நல்லபடியாக தான் இருக்கிறேன், இப்படியே ஓட்டிடலாம்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? தானம் பண்ணணும், தவம் பண்ணணும். தானம்ங்கிறது என்ன? மற்றவருடைய துன்பத்தை போக்குறதுக்கான செயல். தவம்ங்கிறது என்ன? உங்களுடைய உயர்வுக்கான ஒரு நிலைப்பாடு. அப்போது நீங்கள் தானமும் தவமும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அங்கே தேவலோகத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, இந்த ஆள்லாம் இனியும் பூமியில் விட்டு வச்சா தப்புப்பா, கூட்டிகிட்டு வந்துடு, பக்கத்துலேயே ஒரு ஓட்டையை போடு, சொயின்னு போயாச்சு. இப்போ நீங்கள் இறைவனை தேடி நம்ம போகிறோம் இல்லையா? ஏங்க அவனை இறைவன் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போவான்னு நினச்சி தானே எல்லாருமே அவங்க என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எப்படிங்க ஔவையார் இப்படி சொல்லி வச்சுருக்குறாங்க? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பூமியில் பிறந்துட்டீங்க, அவங்க வயசுக்கு ஏற்ப ஞானமும் கல்வியும் எவ்வளோ கிடைச்ச வரைக்கும் ஆச்சு, இல்லைன்னா அனுபவ அறிவுன்ட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தானம் தவம். தானம்னா என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கிற பாக்கெட் இருக்கிறதெல்லாம் அள்ளி போடுறதில்ல, கூடுதலாக இல்லை, உங்களுக்கு தேவைப்படாத ஒரு சில விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் தானம். அப்போது அந்த பொருள் அவங்களுக்கு ரொம்ப உயர்வாக தெரியும், அதை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க. தவங்கிறது என்ன? நம்முடைய மனோவேகத்தை குறைப்பது. இப்போ திடீர்னு பார்க்குறோம், என்னங்க நேற்றுலாம் இவங்க ரொம்ப ஆர்டினரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இப்போ பார்த்தா பட்டுலாம் கட்டிருக்கிறாங்க, எங்கேருந்துங்க பணம் நேற்று திடீர்னு லாட்ரி அடிச்சிச்சா அப்படின்னு நினச்சி இவங்க தூங்க மாட்டாங்க. இப்படிலாம் தான் சிந்தனை போகும். அப்போது இந்த தவம் பண்ண என்ன ஆகும்? நம்முடைய மனோவேகம் குறைகிறது. என்ன? அவங்கவுங்க வினைப்பதிவுக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் நல்லது கெட்டதெல்லாம் நடக்குது. நாமும் என்ன பண்ணோம்? இப்படி நல்லது செய்வோம், அதன் மூலம் நம்ம நல்லது அடைவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சிந்தனைக்கு வருவோம். இதுதான் நம்ம செய்கிறது. ஆகவே இந்த அருள் ஆட்சி உள்ள இடத்தில் வினைப்பதிவு இருக்காது. வினை இருந்தாலே அங்கே துன்பம்ங்கிறது உறுதி. ஆகவே நம்ம என்ன பண்ணோம்? இப்போது தவம் பண்ண என்ன ஆகுது? படிப்படியாக நம்மிடம் உள்ள வேண்டாத விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற என்ன ஆகுது? அங்கே வினை இல்லாத இடத்துல துன்பங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. அதான். அதுக்கப்புறம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பூமியில் வேணும்னா நிறையா கேஷு நோட்டு நிலமெல்லாம் வச்சுக்கணும். அங்கே மேலே போகணுன்னா என்ன பண்ணோம்? அருள் இருந்தால் தான் அங்கே சேர்த்துக்குவாங்க. இவ்வளோதான். அப்போது அருள் உடைமைங்கிறது இறைவனுக்கு உண்டான விஷயங்கள் அல்ல. மனிதன் தெய்வ நிலைக்கு போக முடியுங்கிறத முன்னாடியே அந்த அலைச்சல் வேகத்தை பற்றி சொன்னோம். சைபர்லேருந்து 40, சைபருக்கு வந்துட்டால் மனிதன் இறைவனாக மாறிடுறான். 40க்கு போனால் முரட்டு ஆசாமியாக மாறி உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது. இவ்வளோ தான். அப்போது அருள் உடைமை அப்படிங்கிறது இது ஒரு உடைமையாக நம்மகிட்ட இருக்குது. இருந்தால் நல்ல மாற்றங்கள் நடக்கும். அடுத்தது அறிவுடைமை. முதல்ல அறிவுன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்முடைய உடலில் உயிர் ஓடிக்கிட்டு இருக்குது. உடலில் உயிர் ஓடும் பொழுது ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகுது. அந்த ஜீவகாந்தமானது என்ன பண்ணுது? நம்முடைய உடல் இயக்கம் மன இயக்கத்துக்காக அந்த காந்தம் செலவாகுது. அந்த செலவான காந்தம் போக மீதி எவ்வளவு நம்மிடம் தங்கியிருக்குதோ அதுக்கு பேர் தான் அறிவு. அப்போது அறிவு படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து அறிவிலே முழுமை பெற்ற நிலைக்கு வந்துட்டோம்னா நாமே அங்கு இறைவனாக காட்சியளிக்கிறோம்.
அப்போ அதனால தான் இந்த அறிவுடைமையை பற்றி நம்ம பேச, இது அறிவு எப்படி நம்முடைய உடைமையாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் விளக்கம். அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க, எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன நோக்கத்துக்காக சொன்னான்னு நீங்கள் நெகட்டிவுக்கு போகக்கூடாது. அவன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறான், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் அறிவை பயன்படுத்தி அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்குங்க. எதுக்காக அந்த நபர் நம்மகிட்ட இந்த விஷயத்தை சொன்னார் ஒன்று. அப்புறம் சொன்ன விஷயத்தில் ஏதாவது உண்மை இருக்குதா, நாம் அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கக்கூடிய விஷயமா இருக்குதா, முதல்ல அதை நம்ம கேட்கணும். அந்த மாதிரி இருக்கிற போது என்ன நடக்கும்னா, இப்போ நம்மிடம் அறிவு படிப்படியாக முன்னேறும். யார் சொன்னாலும் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறது அப்படின்னு விட்டு தள்ளாமல், எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அதே மாதிரி இன்னொரு குறள் என்ன சொல்கிறது, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ என்ன அர்த்தம், ஜடப்பொருள்லேயும் அந்த இறைநிலை இருந்து வேலை செஞ்சிட்ருக்கா இருக்குது இல்லை. அப்போ இதை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். அப்புறம் அறிவுடையார் ஆவதறிவார். இப்போ ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க உங்ககிட்ட, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே உங்கள் அறிவை பயன்படுத்தி இந்த செயலை செய்தால் நமக்கு நன்மை வருமா தீமை வருமா, மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, இதை எதை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது, நம்மிடம் உள்ள அறிவை வைத்து தான் ஆராய்ச்சி பண்ணணும். அதனால தான் செயலுக்கு ஏற்ற விளைவு அது உறுதிப்படுத்தப்பட்டது. யார் எந்த செயலை செய்தாலும் இறைவனுடைய ஒரே வேலை என்ன தெரியுமா, அதை தவறாது தக்கபடி ஆராய்ச்சி பண்ணி இவருக்கு இன்பம் கொடுக்கலாமா துன்பம் கொடுக்கலாமா அப்படிங்கிறத கொடுக்கறது மட்டும்தான் இறைவனுடைய ஒரே வேலை. செயல் விளைவு தத்துவம் அதுதான் அந்த நியூட்டனுடைய 3வது விதியும் சொல்லுது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போது யார் செய்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன செயல் செய்யப்படுதோ அதுக்கு தக்க விளைவுகளை கொடுப்பது தான் இறைவனுடைய டியூட்டி. வேறு ஒன்றுமே கிடையாது, இறைவன்கிட்ட வேறு எதுவுமே கிடையாதுங்க. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த அறிவை நம்ம மூலதனமாக வச்சுருந்தோம்னா நிச்சயம் யார் எந்த விஷயத்தை நமக்கு சொன்னாலும், எந்த ஒரு பொருளை நம்ம பார்த்தாலும் இது நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துறது எவ்வளவு பயன்படுத்துறது, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதை எதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறது, நம்மிடம் உள்ள அறிவை கொண்டு தான். அப்போது அறிவு கொஞ்சம் குறைவான நிலையில் நம்ம ஒரு முடிவு எடுப்போம், அறிவில் படிப்படியாக உயர்ந்த பின்பு வேறு முடிவு எடுப்போம். அந்த மாதிரி தான் அந்த டைமில் நம்முடைய அறிவு நிலை எப்படி இருக்குதோ அதே மாதிரி. அதனால தான் இந்த அறிவினுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அறிவு என்பது ஜீவகாந்த சேமிப்பு. அப்போ அந்த ஜீவகாந்தம் நம்மக்கிட்ட தொடர்ந்து சேமிப்பாக இருந்தால் நம்ம அறிவில் உயர்ந்துக்கிட்டே இருப்போம், நமக்கு துன்பம் வராது. ஏன்னா அறிவுங்கிறது நம்முடைய பாதுகாப்புக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அறிவு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்கு துன்பம் வராத பார்த்துக்க முடியும், அவ்வளோதான். அப்புறம் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்பட்டே ஆகணும். இது எப்போ நமக்கு சாத்தியம்னா அறிவு இருந்தால் தான். அறிவு இல்லைன்னு வச்சுங்க, அவன் போய் கண்ணா பின்னான்னு யார்கிட்டையோ பெரிய ஆள்கிட்ட போய் மோதிட்டு அப்புறம் கடைசியில் தடுமாறி போயிடுவோம். அப்போ எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு நம்ம பயப்பட்டு தான் ஆகணும். அதை நமக்கு உணர்த்துவது யாருன்னா நம்மிடம் உள்ள அறிவு. அப்புறம் அறிவுடையோருக்கு திடீர்னு நோய் வராது அப்படின்னு சொல்லியிருக்கார். இது எப்படிங்க சாத்தியம், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நோயின்னா என்னங்க, வேதாத்திரி மகரிஷினுடைய பார்வையில் சொல்லுங்கள். ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி என்ன நிலை, நோய்க்கு முந்தைய நிலை என்னான்னு கேட்டேன், நோய் தான் சொல்லிவிட்டீங்களே. வலி நோய் மரணம், இந்த 3 வார்த்தைகள் தான் வேதாத்திரி மகரி சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், வலின்னா என்ன, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடர்ந்து அந்த வலி இருக்கிறது. முதல்ல வலின்னா டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருந்தால் அது வலியாக தெரியும் நமக்கு. அந்த வலி அதே பகுதியில் நீடித்தாலும் அடுத்த பகுதிக்கு பரவினாலும் அதுக்கு பேர் நோய்.
அப்புறம் நோய்க்கும் ஒரு முறையான வைத்தியம் பார்க்கல, மூலம் கொட்டிடுவாங்க, அவ்வளோதான். இதுதான் வலி, நோய், மரணம். அப்போது இதில் என்ன சொல்கிறார் திருவள்ளுவர், அறிவுடையவருக்கு திடீர்னு நோய் வராது. காரணம் என்னென்னா, வலி வந்த உடனே அவன் ஆராய்ச்சி பண்ணி எதனால் இந்த வலி வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இதை திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ அறிவுடையவருக்கு மட்டும் எப்படிங்க நோய் வராதுன்னு எப்படிங்க சொல்கிறாங்க பாருங்கள். இதுதான். அப்புறம் அறிவுடையார் எல்லாம் உடையார். என்ன, மற்றவங்க அறிவில்லாதவங்களுக்கு என்ன இருந்தாலும் உண்மை இல்லாதவங்க தான். இப்படி ஒரு குறள். அப்போது அறிவில்லாதவங்ககிட்ட என்ன வச்சுருந்தாலும் அதனால் யாருக்கும் பயனில்லை, அவங்களுக்கும் பயனில்லை, மற்றவங்களுக்கும் பயனில்லை. அப்புறம் ஊக்கமுடைமை. ஊக்கம்னா என்ன? இப்போ ஒரு பொருள் வாங்க சொல்லி பையனை அனுப்புகிறீங்க, அவன் பையன் போய் பார்த்துட்டு கடை சாத்திருக்குன்னு வந்துடுவான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு அந்த பொருள் கட்டாயம் தேவை. காலையில் போய் ஆள் அனுப்புனா கடைசியில் அது வந்து சேரல. அப்போ ஊக்கம்னா என்ன? அதாவது விடாமுயற்சியில் அந்த பொருள் நம்ம கைக்கு வந்து சேரணும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம உழைப்பு போடணும், அதுதான் ஊக்கம். அப்போது உடைமை என்றால் ஊக்கம் மட்டுமே. ஒருத்தர்கிட்ட சொத்து அப்படின்னு சொன்னால் ஊக்கம்தான். அப்போது எப்பாடுபட்டேனும் அந்த என்ன நோக்கமோ அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் ஊக்கம். அப்போது அயராத தொடர்ந்து நம்ம அந்த பொருள் நம்மக்கிட்ட வந்து சேர்கிற வரைக்கும் யார் யாரை பார்க்கணுமோ என்ன பண்ணணுமோ அதெல்லாம் தொடர்ந்து செய்யணும். இதுதான் ஊக்கம். அப்புறம் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, செல்வம் சேர்க்கறதுக்கு என்ன வழின்னா, உங்கள்கிட்ட ஊக்கம் மட்டும் இருந்தால் போதும்பா, வேறு எதுவுமே தேவையில்லை. ஊக்கமுடையவனே தேடி செல்வம் வருமா. ஏன்னா அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எந்த ஒரு வேலை செய்யணும்னு நினச்சாலும் முதல்ல அந்த வேலை நமக்கு தேவையான முதல்ல முடிவெடுங்க. அதை அடைந்து முடிகிற வரைக்கும் அந்த முயற்சியை நீங்கள் விட்டுறாதீங்க, தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அப்போது நம்முடைய உயர்வுக்கான ஒரு எண்ணங்கள் தான் நம்மகிட்ட இருக்கணுமே ஒழிய வேறு எதுவும் இல்லை. அப்போது உயர்வுங்கிறது என்னென்னா, நேற்றையை விட இன்றைக்கி ஒரு படி உயர்ந்திருக்கணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் ஔவையார் வரும்போது ஒப்புற ஒழுகு, நீ எந்த வேலையை வேணால் செய்ய, ஆனால் அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு படி உயர்ந்திருப்பியா, அதை உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த வேலையில் இறங்கு. இதுதான் ஒப்புற ஒழுகுங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆழ்வினை உடைமை. முதல்ல ஊக்கமுடைமைங்கிறது ஒரு ஆர்டினரி கேட்டகரி. ஆழ்வினை உடைமைன்னா என்ன அர்த்தம்னா, உழைப்பில் உச்சக்கட்ட நிலைக்கு போகிறது, அயராத உழைப்பு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும்னு ஒரு கவி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இறைவன் தான் எல்லாம் உடையவன் நம்ம சொல்கிறோம், அவனால் ஆகாதெல்லாம் அவங்க உழைப்பு அதை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். அப்புறம் விதியை வென்று நாம் உழைப்பின் மூலம் நாம் முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ விதிங்கிறது வர்றபோது பார்த்திங்கன்னா, வேதாத்திரி மகரிஷிக்கு என்ன விதிக்கப்பட்டது? அவருக்கு 58 வயசு தான் அவருக்கு ஆயுள்னு சொல்லி அவருடைய ஜாதகம் சொல்லுது. அதை எப்படி அவர் 96 வயசாக மாற்றினார்? இதுதான் அவருடைய உழைப்பு தான். அவர் என்ன பண்ணார்? அப்படியே வரிசையாக நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டது தான் விஷயந்தான். முதல்ல உடல் சம்மந்தமாக என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கு? எளிய முறை உடற்பயிற்சி பண்ணணும். எளிய முறை உடற்பயிற்சி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது சொல்லுங்கள், யாராவது ஒரு வரி சொல்லுங்கள். நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. அதாவது எளிய முறை உடற்பயிற்சி நோக்கமே என்னன்னா, நம்மிடம் 5 பேர் என்னென்ன 5 பௌதிகங்கள் இருக்கு இல்லையா? ஆகாயம் என்பது என்னவாக இருக்குது? நம்மிடம் உயிராக இருக்குது. அதுக்கப்புறம் காற்றுங்கிறது காற்றோட்டமாக இருக்குது.
அதுக்கப்புறம் நெருப்பு தத்துவங்கிறது வெப்ப ஓட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீர் தத்துவமாக இருப்பது என்ன? இரத்த ஓட்டம். அதுக்கப்புறம் மண் தத்துவமாக இருக்கிறது எலும் சதையாலான இந்த தோற்றம். அப்போது இந்த பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குது? உயிரை தூய்மை செய்வதற்காக தானே பூமிக்கு வந்திருக்கிறோம். அப்போது உயிருக்கும் உடலுக்கும் நல்ல இணைப்பு வேண்டும். இருந்தால் தான் நாம் வந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? உயிர்கிட்ட இருக்குது. உயிரை தூய்மை செய்தல் தான் பூமிக்கு வந்த நோக்கம். அப்போது அதுக்கு யார் இயங்கணும்? உடல் இயங்கணும். அதாவது அந்த சாமிஜியினுடைய வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது அசையாமல் கெட்டது உடல், அசைந்து கெட்டது மனம். இதை மறக்காதீங்க. அப்போ என்ன ஆகுது? உடலினுடைய அசைவை வச்சு தான் வினைப்பதிவு நீக்கப்படுகிறது. அப்போது அதுக்கு உடலும் உயிரும் இணைந்து செயல்பட வேண்டும். அதுக்காக தான் முதல்ல உள்ளே வந்த உடனே நமக்கு என்ன பயிற்சி கொடுக்கப்படுது? எளிய முறை உடற்பயிற்சி. அப்போ அந்த எளிய முறை உடற்பயிற்சியின் மூலம் நம்முடைய உடலில் உள்ள காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் மூன்றும் தேக்கம் தடையில்லாமல் உடலில் ஓட ஆரம்பிக்கிறது. அதன் மூலம் உடலுக்கும் உயிருக்கும் நல்ல தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ இதுதான் எளிய முறை உடற்பயிற்சி. சரி, இது பண்ணிட்டீங்க, உடலும் உயிரும் கை குலுக்கிச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? 5 அளவு முறை: உணவு, உழைப்பு, உறக்கம், புலனின்பங்கள், எண்ணம். இதில் எல்லாத்துலேயும் என்ன 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று அளவு, இன்னொன்று முறை. அளவுன்னா என்ன? அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ப, தொழிலுக்கு ஏற்ப என்ன பண்ணணும், எவ்வளோ எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அளவு. அதுக்கப்புறம் முறைன்னு என்ன? குறிப்பிட்ட நேரத்திலே செய்கிறது. இப்போது உதாரணத்துக்கு ஏன் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே செய்கிறோம்னு அப்படின்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா, இப்போது நீங்கள் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றீங்க. எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அத்தனை இட்லி இன்றைக்கி 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் என்ன, அதே 8 மணிக்கு உடல் எப்படி தயாராகும்? 4 இட்லியை ஜீரணம் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கும். நீங்கள் அன்னைக்கு பார்த்து அங்கே மேலே பார்க்குறீங்க, என்ன சஷ்டின்னு போட்டிருக்குது, உடனே கேன்சல் அப்படின்றீங்க. உடனே என்ன ஆகும்? வயிற்றில் இருக்கிறது என்ன பண்ணால் அந்த அமிலம்லாம் நல்லா போட்டு இது பண்ணிடும். அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயம். அப்போது இந்த அளவு முறைங்கிறது எத்தனை 5 விஷயங்களில் நம்ம கடைபிடிக்கணும். உணவு, உழைப்பு. உழைப்பு என்ன தெரியுமா? நாம் சின்ன வயசில் உழைக்காமல் போட்டோம். இப்போ தான் தொழிலே நமக்கு நல்லா தெரியுது, நல்லா செட் ஆகிருக்குது. இன்னும் கொஞ்சம் ஓவராக பண்ணுவோம் அப்படின்னா என்ன ஆகும்? நேராக போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்குவீங்க. அதனால் இந்த அளவு முறைங்கிறது ரொம்ப கவனம் வேணும். இந்த 5 விஷயங்களில் உணவு, உழைப்பு, உறக்கம், புலனின்பங்கள், எண்ணம். இந்த 5லேயும் அளவு முறை காப்பாற்றிட்டோம்னா என்னாகும்? உடல் ரீதியாக எந்த சிக்கலும் வராது, டாக்டர்கிட்ட போகிற வேலை இருக்காது. இதை பண்ணிட்டீங்களா? அப்புறம் என்ன பண்ணுறோம்? உயிர் சக்தியினுடைய அளவு கூட்டினா தான் நமக்கு காந்த சக்தி அதிகமாகும். எவ்வளோ உயிரினுடைய அளவு இருக்கோ அதை பொறுத்து ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகும். அதனால் என்ன பண்ணணும்? உயிரினுடைய அளவு கூட்டணும். உயிரினுடைய அளவு கூட்டணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு காயக்கல்ப பயிற்சி தேவை. காயக்கல்ப பயிற்சி என்ன பண்ணுது? நம்முடைய உடலில் உள்ள வித்து சக்தியினுடைய அளவை கூட்டுதல். அதுக்கு தான் இந்த காயக்கல்ப பயிற்சி. அப்போ காயகல்பம் பண்ண என்ன ஆகுது? உயிரை தாங்கக்கூடிய வித்து சக்தியினுடைய அளவு கூடும் பொழுது உயிரினுடைய அளவும் கூட ஆரம்பிது. அதிகமான உயிர் சக்தியை நாம் சேமிக்க முடியும். அதன் மூலம் என்ன ஆகுது? இப்போ காந்த சக்தியும் அதிகமாகுது. அதனால் மனம் அலைப்பாயறதில்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நீங்கள் விரும்பினாதான் மரணம் வரும். அந்த பக்குவத்துக்கு வந்துடுறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற போது இந்த பயிற்சிகள் மூலமாக அந்த முயற்சியினால் நம்ம எல்லாத்தையும் அடையிறோம்னு சொன்னோம் இல்லையா? இதுதான் சாமிஜி கொடுத்துருக்குற நமக்கு அந்த ஊக்கம், ஆழ்வினை உடைமை, இதெல்லாமே இதில் தான் வருது. அப்போ எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டாரு. இதை பண்ணால் இது நடக்கும், இதை பண்ணுங்கள், நீங்கள் பாட்டுக்கு நல்லா ஃப்ரீயாக வாழலாம். ஆனால் மீண்டும் பூமிக்கு மட்டும் வரமாட்டீங்க. எப்போ உங்களுக்கு இந்த பூமி பிடிக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கிளம்பி போயிடுங்க. அவ்வளோதான்.
எந்த அளவுக்கு இந்த ஊக்கமுடைமையும் ஆழ்வினை உடைமையும் சேர்த்து நமக்கு என்ன செய்யணுங்கிறத நல்ல விளக்கத்தோடு நமக்கு சாமிஜி கொடுத்துருக்காரு. அதனால் இந்த ஆழ்வினை உடைமை, ஊக்கமுடைமை அதெல்லாம். அதுக்கப்புறம் பண்புடைமை அப்படின்னு ஒன்று இருக்குது. பண்புன்னா என்ன? மற்றவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பாராட்டக்கூடிய பண்புகள் நம்மகிட்ட இருக்கணும். இந்த காலத்தில் எது ஏற்புடையதோ அதை செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா, முன்னாடி இந்த கருக்கலைப்பு குற்றம் அவங்கள தூக்கி ஜெயிலெல்லாம் போட்டாங்க. ஆனால் இப்போ அது சட்டத்தையும் மாற்றிட்டாங்க. ஏன்னா இப்போ சூழ்நிலையில் எக்கச்சக்கமான ஜனத்தொகை வந்துடுச்சு. அதனால் அதெல்லாம் ஒரு குற்றமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதான் பண்புங்கிறது. அந்தந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயத்தை தான் நம்ம பண்புன்னு சொல்லுவோம். அப்போது இதில் பண்புடைமையில் திருவள்ளுவர் 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று அன்புடைமை. அப்போது இந்த அன்புங்கிறது இல்லைன்னா நீங்கள் அருளாளனாக மாறவே முடியாது. அப்போ இறைவனாகவே நீங்கள் மாறக்கூடிய சக்தி இருக்கிற போது, அப்போ முதல்ல அன்புங்கிறது உங்கள் சொத்தாக இருக்கணும். அப்போ தான் அது முதிர்ச்சி அடைஞ்சு அருளாக மாறும். நீங்கள் இறைவனாக மாறுறதுக்கு உண்டான தகுதி உங்களுக்கு இருக்கிறதுனால இதை அன்புடைமைங்கிறது ஒன்று. இன்னொன்று உயர்ந்த குலத்தில் பிறக்கிறது. அது நம்ம கையில் இல்லை. அது இந்த பிறவியில் நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா அடுத்த தரம் உயர்ந்த குலத்தில் பிறப்பீர்கள். அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாம் என்ன பண்ணணும்? பிறந்துட்டோம். நாம் அன்பை நாம் ஒரு பொருளாக வச்சுக்கிட்டு நாம் எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தும் போது என்ன நடக்குது? நாம் இந்த பிறவியில் நாம் பூமிக்கு அதான் அடுத்த பிறவி ஒன்று இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? உயர்ந்த குலத்தில் நாம் பிறப்போம். அந்த பிறவியில் நம்ம மீண்டும் பிறவா நிலையை அடைவோம். அந்த பக்குவத்துக்கு நம்ம வர முடியும். அப்புறம் நன்றி உடையவர்களாக நம்ம இருப்போம். இப்போ நன்றிங்கிறது எப்போ யார் எந்த உதவியை செய்தாலும் அதை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மகிட்ட வந்தாலே அந்த பண்பு எல்லாராலையும் பாராட்டப்படும். நமக்கும் அதன் மூலம் ஒரு நல்ல மதிப்பு உயரும். அப்புறம் இந்த பண்பு நல்ல பண்பாக இல்லாத போயிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அதை என்ன சொல்கிறோம்? அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செல்வந்தர்கிட்ட நிறையா செல்வம் சேர்ந்த இடத்துல இந்த பண்பு இல்லாத போயிட்டால் என்ன ஆகும்னா, அது பெரிய பால் கேனில் விஷத்தன்மை கொஞ்சம் கலந்த மாதிரி ஆகிடுதும். அது யாருக்கும் பயன் இருக்காது. அப்போ அதனால தான் பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் அது பாலில் நஞ்சு கலந்த மாதிரி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த பண்புடைமைங்கிறது அது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது நாணுடைமை. எந்த செயலை நம்ம செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போமோ அதுதான் நாணுடைமைன்னு பேர். அதை மனுஷன் செய்கிற செயலா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவன் மனுஷனாக இருந்தால் அப்படிலாம் செஞ்சுருக்கானே அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த நாணுடைமைங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு தவறு நம்ம செஞ்சிடுறோம், நமக்கு நல்லா தெரியுது. நம்ம என்ன பண்ணணும்? உடனே முதல்ல நம்ம அந்த தவறுக்கு வருந்தணும். முதல்ல இதனால் எவ்வளோ பேர் பாதிச்சிருப்பாங்க, நாம் எப்படி அந்த மாதிரி தவறை செஞ்சோம் அப்படின்னு அதுக்கு நாமளே முதல்ல நாணுடைமைன்னா செய்யத்தகாத செயல்களை செய்துட்டோம்னா அதுக்காக வருத்தமடைதல், நாணுதல். அதான் நாணுதல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? வருத்தம் அடைஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்? திருந்தணும். மீண்டும் அந்த வேலையை செய்யக்கூடாது. இதுக்கு தான் நாணுடைமைங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்புறம் மனிதனுடைய சிறப்பே நாணுடைமை தான். நீங்கள் மனிதன்னு சொன்னாலே நீங்கள் செய்யத்தகாத செயலை செஞ்சீங்கன்னா நீங்கள் அதுக்காக நாண வேண்டும், வருத்தம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது. அப்புறம் பிறர் பழி தம் பழி ரெண்டுக்குமே நான்றவங்க இருக்கிறாங்க. வேறு எவனாவது ஒருத்தன் தப்பாக செஞ்சுருந்தா கூட அதை நினச்சி இவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான், இவங்க செஞ்சதுக்கும் வருத்தப்படுவான். அப்போ இந்த மாதிரி பண்ணால் என்னாகும்? இந்த பழிச்செயல் செய்யணுங்கிற எண்ணமே இவங்களுக்கு வராது. அதுக்கு தான் இந்த நாணுடைமை அதை ஒரு உடைமையாக போட்டிருக்காங்க. சில பேர் என்னன்னா, தவறே செய்யாதவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாங்க,
அதை நினச்சி நினச்சி பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அதுலேயே வந்து உயிரை விட்டவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு செயலை அவங்க லைஃப்பில் செஞ்சதில்லை. ஒரு மோசமான செயல்னு அவங்க மனம் வந்து பின்னாடி கண்டுபிடிச்சி சொல்லுது. உடனே வந்து இனியும் நான் உயிர் வாழ வேண்டுமான்னு சொல்லி போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த அறக்கடவுள் என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த மாதிரி நாணத்தக்க செயல்லாம் செஞ்சிங்கன்னு வச்சுங்க, அறக்கடவுள் வந்து போட்டு தள்ளிடுவார். அப்படி இப்படி எல்லாம் சொல்லி வச்சுருக்காரு வள்ளுவர். அதனால் வந்து ஏன்னா அந்த 100 குறளையும் சொன்னேன்னு வச்சுங்க, எல்லோரும் ஓடிப்பீங்க. அதனால தான் வந்து முக்கியமான கருத்துக்களை மட்டும் தொகுத்து ஒரு சில குறள்களை மட்டும் சொல்லி இது பண்ணேன். ஏன்னா நம்ம திருக்குறள்லாம் அந்த அளவுக்கு நம்ம அதிகம் படித்து நமக்கு அதாவது விரும்புகிற லெவலில் நம்ம வச்சுக்கல. பட் இருந்தாலும் வந்து இப்போ வந்து நம்மகிட்ட வந்து உயிர் இருக்குது, உடல் இருக்குது, மனம் இருக்குது, அறிவு இருக்குது. இதை பற்றியெல்லாம் வேதாத்திரி மகரிஷி எல்லாமே சொல்லிட்டார். ஆனாலும் நீங்கள் இதெல்லாம் நல்ல விஷயங்களெல்லாம் நல்லாவே டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு வேண்டாத பொருள்களை அவங்க உடமையாக வச்சுருந்தீங்கன்னா, அதனால தான் வேண்டாத பொருள்லாம் என்ன, திருவள்ளுவருடைய பார்வையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இதைத்தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் சில விஷயத்தை சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன். இது வேறு யாருக்காவது கொடுக்குறதுன்னா கொடுத்துறேன். சரி, இப்போ வந்து சில முக்கியமான குறள்களை மட்டும் படிக்கிறேன், கேளுங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பு வந்து போகாத இடமே கிடையாது, எந்த தாப்பாலையும் உடச்சிக்கிட்டு போயிடும்ங்கிறது தான். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர். எலும்பை கூட அவங்க எலும்பை கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க அன்புள்ளவங்க. ஆனால் அன்பில்லாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இது எனக்கு வேணும், என் மச்சானுக்கு வேணும், மாமனுக்கு வேணும்னு எல்லாம் வச்சுக்கோங்க, யாருக்கும் விட மாட்டாங்க. இதுதான் இந்த அறக்கடவுள்னு ஒன்று இருக்குதான். அது என்ன பண்ணும் தெரியுமா? இந்த அன்பில்லாதவங்கள்லாம் வெயில் போட்டு காய்ச்சி விடுமா. அன்பின் வழியது உயிர்நிலை அகத்தில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இப்போ இருக்கிற மனுஷங்கள்லாம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று அன்புடையவங்க. அன்புடையவங்க என்னென்னா அவங்க உடம்புல உயிர் இருக்குதுன்னு அர்த்தமா. அன்பில்லாதவங்களை என்ன தெரியுமா? எலும்பும் சதையும் போர்த்தி வச்சுருக்குறாங்க. அதுதான் அடக்கமுடைமை. இப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே சுத்து வழிக்கு போகணுன்னா இது ஒரு ரூட்டுங்களாம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த தானமும் தவமும் செய்தால் ரூட்டு போயிடும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? அடக்கம் அமரருள் வைக்கும். நீங்கள் நேராக சொர்க்கத்துக்கு போகணுன்னா நீங்கள் அடக்கமாக இருந்தால் போதும். வர்றதை அப்படியே ஏற்றுக்கிட்டு போயிருங்க. எல்லாமே இறைவனுடைய செயல், நம்ம கையில் இன்னும் ஒன்றும் இல்லை, நாம் நல்லது மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டுனா தீர்ந்து போச்சு. நீங்கள் நேராக அந்த மேலே கூட்டி போயிடுவாங்க. இல்லை அந்த இறைவன் சரியில்லை. நிறைய பேர் கோயிலில் போய் சண்டை போடுறாங்க தெரியுமா? என்ன வேண்டுதல் வச்சேன், ஒன்றுத்தையும் காணும், என்ன நினச்சிட்டு இருக்க நீ, சாமியே இல்லைன்னு போய் அவனுக்கு போய் தாவம் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? மீண்டும் இதே கோயிலுக்கு வர வேண்டியதுதான். திருப்பி எல்லா பிறவியிலும் வந்து அதே சாமியை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. அப்புறம் இந்த காசு நிறைய வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு குறள். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. உங்கள் காசு டெவலப் ஆகணுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அடக்கத்தோடு இருங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் காசு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒழுக்கம் இருக்கிற இடத்துல மேன்மை இருக்கும். அதுக்கு எதிர்மறையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தீராத பழி சேர்ந்துகிட்டே இருக்கும். ஒழுக்கமுடையவங்க வந்து அவங்க வாயிலிருந்து தீய சொற்களே வர முடியாது. உலகத்தில் எப்படி மக்கள் இருக்கிறாங்களோ, உங்களை சுற்றி உள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களை அறிந்து
அவங்களுடைய செயல்பாடுகளுக்கேற்ப உங்கள் செயல்பாடுகளெல்லாம் அனுசரித்து போகிறவங்களுக்கு அவங்கள அறிவு உடையவங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாறாக இருக்கிறவங்களாம் என்ன தெரியுமா, படிக்காதவங்க, அறிவில்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த அளவில் நம்ம இந்த உடைமைகளை பற்றி நம்ம முடிவுக்கு வந்துடுவோம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது துரியாதீத தவம் நம்ம எதுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளையோ வாரிசுகளையோ நீங்கள் வாழ்த்தும்போது அந்த ஆல்ஃபா நிலை, அந்த ஒரு 4 சைக்கிள் 5 சைக்கிள் அந்த மாதிரிலாம் லெவலுக்கு நீங்கள் போய் அந்த நிலையிலேருந்து வாழ்த்துனீங்கன்னா சிறப்புன்னு சொல்லி சாமிஜி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த நிலைக்கு போகணுங்கிறது தான். இப்போ அதுக்கு நீங்கள் என்ன, இங்கே வேதாத்ரி மகரிஷி ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஒரு அன்பு குழந்தைகள், உங்கள் பேர குழந்தையோ இல்லை உங்கள் குழந்தையோ எதாவது வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், குழந்தைகளை நேரடியாக பார்த்து வாழ்த்துறத விட அந்த குழந்தை தூங்கிட்டு போது சத்தம் இல்லாமல் பக்கத்தில் போய் என்ன சொல்கிறீங்க, என் மகனே நீ வாழ்க, நீ நல்ல முயற்சி உடையவனாக இருக்கிறாய், உடல்நலம் மிக்கவனாக இருக்கிறாய், நல்ல சூழலை பெற்றவனாக இருக்கிறாய், நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கிறாய், நன்கு உழைப்பவனாக நீ வளர்கின்றாய், வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ கொண்டிருக்கிறாய், நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது, உன்னிடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது, நீ அருளாற்றல் பெற்றவனாக நல்லறிவுடனும் நலத்துடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் தொடர்ச்சி என்னென்னா, இப்போ இந்த சத்தம் போட்டு படிச்சிங்கன்னா அந்த குழந்தை எழுந்திரிச்சிரும். அதனால் நீங்கள் அமைதியாக அந்த எண்ண அலைகளை வெளிப்படுத்துகிற மாதிரி, அவன் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது அருகில் சென்று திரும்ப திரும்ப தினமும் சொல்லுங்கள், அவனது ஆல்ஃபா மனநிலை அதனை ஏற்று. ஏன்னா குழந்தைகள்லாம் எப்பயுமே கொஞ்சம் மனவேகம் குறைஞ்ச நிலையில் தான் இருக்கும். இப்போ நீங்களும் ஆல்ஃபா நிலையில் இருந்து வாழ்த்து சொல்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த வாழ்த்து அலைகள் அங்கே ஏற்கப்படும். இப்போ சாதாரணமாக நாம் ஒரு மனவேகத்தில் இருந்து இன்னொருத்தர் மனவேகத்தில் இருந்தாங்கன்னா அது இணைஞ்சு போகாது. அப்போது இந்த குழந்தைங்கிறது ஆல்ஃபா நிலையில் தான் தூங்கிட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தவம் பண்ண நிலையில் நீங்கள் அந்த ஆல்ஃபா நிலைக்கு நீங்கள் இருந்து இந்த வாசகத்தை படிக்கிறீங்க. அப்போது ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாகி நாம் நினைத்தது நல்ல விதமாக நடக்கும். அவ்வளோதான். அவனது ஆல்ஃபா மனநிலை அதனை ஏற்று அவனது ஆழ்மனம் தூண்டப்படும். ஆழ்மனம் தூண்டப்பட்டால் படிப்படியாக அவனுள் மாற்றங்கள் நிகழும், உடன்பாட்டு சூழல் தோன்றும். இதை சொல்ல சொல்ல உங்கள் கண்ணோட்டமும் மாறும், அவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை உருவாகும், உங்கள் பேச்சும் தோணியுமே மாறும், சூழல் மாறும். எண்ண அலைகள் உங்கள் குழந்தைகளை தாக்குவதற்கு பதிலாக அவனை தழுவி அன்பு செய்யும், மனம் மாறும், மாற்றங்கள் நிகழும், வாழ்வு புத்துணர்ச்சியோடு மலரும். வாழ்த்தி வாழ்த்தி பாருங்கள், வளத்தை சேருங்கள், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அப்படின்னு கொடுத்துருக்கார். அதனால் இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதான் அந்த எந்த அலைச்சொல் வேகத்தில், இப்போ வேதாத்ரி மகரிஷி அந்த திருவள்ளுவருடைய அலைச்சொல் வேகத்தில் இருந்து தானே அந்த கருத்துலாம் வாங்கினதாக சொல்கிறோம். அதே மாதிரி குழந்தைங்கிறது இயல்பாகவே ஆல்ஃபா நிலையில் தான் இருக்குது. நீங்களும் தவம் பண்ணிவிட்டு அந்த ஆல்ஃபா நிலைக்கு வந்துடுங்க. அந்த நிலையில் நீங்கள் வாழ்த்துறீங்க இந்த மாதிரி. ஏன்னா அது மனசுக்குள்ளே வாழ்த்துற மாதிரி தான் இது. ஏன்னா அது குழந்தை தூங்கிட்டு இருக்குது, நீங்கள் வெளிப்போடு இருக்கிறீங்க. பட் இந்த எண்ண அலைகளை நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க. இதை தொடர்ந்து சொல்ல சொல்ல நல்ல மாற்றங்களை நீங்களே உங்களால் உணர முடியும். அந்த குழந்தைகிட்ட என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறத உணர முடியும். ஏன்னா இது யாருக்காவது ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வேதாத்ரி மகரிஷி இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்கார். அவ்வளோதான்.